தமிழ்நாடு அரசு தேர்வுத்துறை மூலம் நடைபெறும் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு இன்று தொடங்கி ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்வை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இயங்கும் 12,467 பள்ளிகளில் படிக்கும் 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர் 8,82,806 பேர் மற்றும் தனித் தேர்வாளர்கள் 26,196 பேர் என மொத்தம் 9,09,000 பேர் எழுதுகின்றனர். அதன் ஒரு பகுதியாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 159 தேர்வு மையங்களில் 509 பள்ளிகளை சேர்ந்த 18,861 மாணவர்கள், 19,529 மாணவிகள் என மொத்தம் 38,390 மாணவர்கள் தமிழ் முதல் தாள் தேர்வு இன்று எழுதினர். இதேபோல் 1,237 தனித் தேர்வர்களும் தேர்வு எழுதினர். பெரம்பலூர் மாவட்டத்தில் அமைக்கப்பட்டுள்ள 46 தேர்வு மையங்களில் 143 பள்ளிகளை சேர்ந்த 4,312 மாணவர்கள், 3,620 மாணவிகள் என மொத்தம் 7,932 மாணவ மாணவிகள் தமிழ் முதல் தாள் தேர்வை எழுதினர். சேலம் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 151 மையங்களில் 18,460 மாணவர்கள், 19,060 மாணவிகள் என மொத்தம் 37,520 மாணவர்கள் எழுதினர். திருவள்ளூர் மாவட்டத்தில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு 15,742 மாணவர்கள், 15,741 மாணவிகள் என 31,483 மாணவ மாணவிகள் இன்று 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுகின்றனர். மேலும் 1,461 தனித் தேர்வுகளும் இந்த 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதுகின்றனர். வேலூரில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 103 மையங்களில் 9,114 மாணவர்கள், 9,297 மாணவிகள் என மொத்தம் 18,411 மாணவ மாணவிகள் எழுதுகின்றனர். தேர்வில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க 6 பறக்கும் படைகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்படுகின்றன. தேர்வு மையங்களில் அடிப்படை வசதிகளான குடிநீர், தடையில்லா மின்சாரம் உள்ளிட்டவை செய்யப்பட்டுள்ளன. மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி தொரப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த மையத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்பொழுது முதன்மை கல்வி அலுவலர் பிரேம்லதா உடன் இருந்தனர். நெல்லை மாவட்டத்தில் 96 தேர்வு மையங்களில் 22,601 மாணவ மாணவிகள் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதினர். தேர்வில் முறைகேடுகளை தடுக்க 160 நிலையான படை மற்றும் பறக்கும் படை குழுவினர் அமைக்கப்பட்டுள்ளனர்.